வணக்கம் நேயர்களே, நாங்கள் தான் உங்கள் ஜெஃப்னா டைகர்ஸ் யூடியூப் சேனல். கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் ஆகியவை மர வகைகள் ஆகும். வல்லாரை, நித்திய கல்யாணி ஆகியவை செடிகள் ஆகும். நன்னாரியும் நஞ்சருப்பானும் கொடிகள் ஆகும். சிறியா நங்கையும் கீழாநெல்லியும் பூண்டுகள் ஆகும். சுக்கு நாரிப்புல் ஆகும். கடுக்காய் மரவகுப்பை சேர்ந்த கடுக்காய் சில இடங்களில் உயர்ந்தும் சில இடங்களில் தாழ்ந்தும் பயிராகும். மருத்துவ பெருமக்கள் கடுக்காயை விசயன், அரோகிணி, பிருதுவி, துளைகளில் அமிர்தம், சிவந்தி, திருவிருத்தி, அபயன் என 7 வகையாக பகுத்துள்ளனர். பொதிகை மலையில் 5 கீற்றுகள் உடையதாகவும் கருப்பு நிறம் உடையதாகவும் 2 அங்குல நீளம் உடையதாகவும் விளங்கும் அபயன் கடுக்காய் அங்க நோயையும் கண் நோயையும் போக்கும். கோழையை அகற்றும், மலத்தை நீக்கும் கருங்கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய் என்னும் 4 வகை கடுக்காயினுள் கருங்கடுக்காய் மலத்தை போக்குவதுடன் மேனிக்கு அழகை கூட்டும். அறிவு தெளிவை ஏற்படுத்தும், வாத, பித்த, கபத்தை நீக்கும். செங்கடுக்காய் நீர் நரம்பின் உண்டாகும் இழையையும் முப்பினி நோய்களையும் போக்கவல்லது. மேனி பொன்னிறம் பெறவும் அறிவு பெருகவும் உதவுவது. வரிக்கடுக்காய் விந்துவை பெருக்கி உடலுக்கு பொலிவு தரும். திரிதோடத்தை போக்கும். பால் கடுக்காய் உடலுக்கு அழகும் ஒளியும் வன்மையும் தரும். வயிற்று மந்தத்தை போக்கும். மிகுநீர் போதல், உதட்டு நோய், கண்ணோய்கள், ஆண்மையின்மை, ஈரல் நோய், விரைவாதம், குடல் புரட்டல், வாய்ப்புண், வயிற்றுக்கட்டி ஆகியவற்றை போக்கும் ஆற்றல் உடையது கடுக்காய் ஆகும். அறுசுவை உணவை ஊட்டி உடலை தேற்றும் தாயைக் காட்டிலும் உடல் நோயை ஒட்டி மேனி வளம் பேணுவது கடுக்காய் ஆகும். இத்தகைய அரிய கடுக்காயை உப்புடன் சேர்த்து உண்டால் ஐயமும், சீனியுடன் சேர்த்து உண்டால் அழலும், நெய்யுடன் சேர்த்து உண்டால் ஐயமும், வெல்லத்துடன் உண்டால் முக்குற்றமும் நீங்கும். எனினும் செரிப்புத்தன்மை அற்றவர், இல்லறத்தில் ஈடுபட்டோர், பட்டினி கிடந்தோர், நெடும் தொலைவு நடந்தோர், கருவுற்றோர், தொண்டையிருக்கல் உள்ளோர் இதனை பயன்படுத்தல் ஆகாது. கடுக்காய் துவையல் மலத்தை இருக்கும். கடுக்காய் கசாயம் பெருமூத்திரம், கண்ணோய் ஆகியவற்றை நலமாக்கும். கடுக்காயை பொடி செய்து பல் துலக்கினால் ஈறு வலி நீங்கி இரத்த கசிவும் அகன்று பல் இறுகும். கடுக்காயில் பால் சேர்த்து காய்ச்சிக் கொடுத்தால் சீதபேதி நிற்கும். நாள்தோறும் காலையில் கடுக்காய் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி நரைக்காது. மேனியில் சுருக்கம் விழாது. பாவன கடுக்காய் இரத்த பித்தம், இருமல், வயிற்று நோய், வாத நோய் முதலியவற்றை போக்கும். சுக்குக்கு புறம் நஞ்சு, கடுக்காய்க்கு அகம் நஞ்சு என்பது பழமொழி என்றாலும் கடுக்காய்க்கொட்டையின் பருப்பு கண் நோய்க்கு செய்யும் மருந்துகளில் பயன்படுகிறது. தாஞ்சிக்காய் மரவகுப்பை சேர்ந்த தான்றி, சிலந்தி நஞ்சு, ஆண்குறிப்புண், குருதியழல் நோய் ஆகியவற்றை போக்கும். தாஞ்சிக்காயைச் சுட்டு தினம் இருவேளை வெந்நீரில் கொடுத்தால் பல்வலி தீரும். தாஞ்சிக் கொடியை தேனில் கலந்து தந்தால் அம்மை நோய் அகலும். புண்பட்ட இடங்களில் தாஞ்சிப்பருப்பை உரைத்து பூசினால் பொன் ஆறும். தாஞ்சிக்காயை நெய்யிட்டு வறுத்து கோதுமை மாவில் பிசைந்து வாயில் அடைத்து வைத்தால் தொண்டைப்போன், இருமல், கோழை ஆகியவை நீங்கும். நெல்லிக்காய் நெல்லிப்பழம் பச்சையாய் இருக்கும்போது வெண்மஞ்சள் நிறமாகவும் உலர்ந்தபின் கருநிறமாகவும் விளங்கும். நெல்லிமுள்ளி, கருநெல்லி, அருநெல்லி என இதனை வகைப்படுத்துவர். நெல்லிக்காயை பகல் பொழுது உண்டால் வாந்தி, மயக்கம், தலைச்சுற்று ஆகியவை அகலும். மேனியில் பேரழகை தோற்றுவிக்கும். நெல்லி முள்ளியால் எலும்புருக்கி நோயும் பெரும்பாத நோயும் ஆண்குறி கொப்புளமும் குணமாகும். இதனை அரைத்து தலை முழுகினால் கண் குளிர்ச்சியாக இருக்கும். கிடைத்தற்கரிய கருநெல்லி முப்பினியை போக்கும். உடலை அழியாமல் காக்கும். உள்ளத்திற்கு களிப்பை உண்டாக்கும். முதுமை அடைந்தவர் இளமையை பெற விரும்பினால் நெல்லிக்கனியை பாகம் செய்து உண்ண வேண்டும். நெல்லிக்காய் இலேகியத்தை தேன் கலந்து புன்னைக்காய் அளவு உண்டு வந்தால் வாந்தி, காமாலை, சோகை, குன்மம், உடம்பெரிவு ஆகியவற்றை போக்கும். வல்லாரை பூண்டு இனங்களுள் ஒன்றாகிய வல்லாரை வாய்ப்புண், கழிச்சல், குருதி கழிச்சலால் பிறக்கும் வயிற்று கடுப்பு ஆகிய இவற்றை போக்கும். யானைக்கால், விரைவீக்கம், மேகப்புண் ஆகிய நோய்களையும் போக்கும் ஆற்றல் கொண்டது வல்லாரை. வல்லாரை இலையை கற்பமாக உண்டால் அறிவு துலங்கும். வல்லாரை சாற்றில் உப்பும் சாதி பத்திரியும் சேர்த்து உண்டால் பெருவயிறு முதலான நோய்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு உண்டாகும் படை, குருதிக்கேடு, நரம்பு நோய் முதலியனவும், முதியோர்க்கு உண்டாகும் மேகம், வயிற்று நோய், சுரம் முதலியனவும் வல்லாரை இலை சாற்றுடன் ஆவின்பாலும் அதிமதுரத் தூளும் கலந்து கொடுத்தால் மிகுந்த பலன் உண்டாகும். நன்னாரி தானாக பயிராகும் கொடியாகிய நன்னாரி வேரின் மேல்புறம் கருமையாகவும் உட்புறம் வெண்மையாகவும் தோன்றும்.
அழல் நோய், வண்டுக்கடி ஆகியவற்றை போக்கும். நீரிழிவு, சிலந்தி ஆகியவற்றை தணிக்கும். நன்னாரியின் வேர், இலை, கொடி, பூ ஆகியவற்றை நெய்யுடன் வதக்கி வறுத்து பாகம் செய்து பத்தியமாக உட்கொண்டால் வெள்ளை, அக்குள் நாற்றம், வியர்வை நாற்றம் அகலும். நீர்ச்சுருக்கு முதலான வெப்ப நோய்க்கு நன்னாரி வேருடன் சீரகத்தைச் சேர்த்து குடிநீராக தரலாம். நன்னாரியை வாழை இலையில் கட்டிச் சாம்பலுள் புதைத்து வைத்து நரம்பு நீக்கி வெல்லமும் சீரகமும் சேர்த்து அரைத்து கொடுத்தால் நீர் எரிச்சல் நீங்கும். நன்னாரியை எண்ணெய் கலந்து மேல் பூசி வந்தால் ஒற்றை தலைவலி ஓடிப்போகும். நஞ்சறுபான், நஞ்சு முறித்தான் என்னும் பூண்டு எல்லா நஞ்சு வகைகளையும் நீக்கும். பாம்புக்கடி, இடுமருந்து, வெள்ளை, எட்டி ஆகியவற்றை உண்பதால் உண்டாகும் நஞ்சு வகைகள் அனைத்தையும் போக்க நஞ்சறுபான் என்னும் கொடிப்பாலை குடிநீரை அருந்த வேண்டும். சிறியானங்கை என்னும் பூண்டு உடல் வலிவை தரும். மகளிரை வயப்படுத்த வல்லது. சிறியானங்கை இலையை அரைத்து கொட்டை பாக்களவு எடுத்து பாலுடன் காலை பொழுதில் உண்டு வந்தால் உடல் வலிவும் பொலிவும் பெறும். இத்தகைய உடல் வனப்புடையவரை மகளிர் கண்டு காமுறுவர். பாம்புக்கடிக்கு இதன் இலையை கைப்புச்சுவை தோன்றும் வரை தின்ன கொடுக்க வேண்டும். சீரியெழும் பாம்பும் சிறியானங்கையை கண்டால் அடங்கி போகுமாம். சிறியானங்கையை கண்டவுடன் சீரிய நாகம் கட்டழியும் என்பது பழமொழி. கீழ்காய் நெல்லி, கீழாநெல்லி, கீழ்வாய் நெல்லி என்றெல்லாம் விளங்கும். கீழ்காய் நெல்லி வயிற்று மந்தம், குருதி கழிச்சல், நீரிழிவு, காமாலை, தாது வெப்பம், நாள்பட்ட மேக புண்கள் ஆகியவற்றை போக்கும். கீழாநெல்லியை அரைத்து ஆவின் தயிரில் கலந்து நாள்தோறும் கர்ப்ப முறையின்படி உண்டு வந்தால் மேகவெட்டை முதலான நோய்கள் நீங்கும். அசுத்த இரத்தம், விழிநோய், நாவறட்சி ஆகியவற்றை போக்கும். கீழ்வாய் நெல்லி இலையை உப்பு சேர்த்து அரைத்து சொறி சிரங்குகளுக்கு பூசினால் அவை குணமாகும். கீழாநெல்லி தைலத்தை வாரத்திற்கு 2 முறை தலைமுழுக பயன்படுத்தி வந்தால் உட்காய்ச்சல், கை, கால், கண் எரிச்சல், தலைச்சுற்றல், வாந்தி முதலியவை விலகும். சுக்குநாரிப்புல், வாசனைப்புல், தைலப்புல், சம்பாரப்பூ என்றெல்லாம் வழங்கும் சுக்குநாரிப்புல் கற்பூரப்புல் என்று அழைக்கப்படுகிறது. வலி, அழல் நோய், சுரம், கோழை, சுவையின்மை ஆகியவற்றை போக்கி பசியை உண்டாக்கும். பச்சை புல்லை வாலையில் இட்டு வடித்து எடுக்கும்போது இறங்கும் எண்ணெய் வாசனை புல் எண்ணெய் எனவும் புல் தைலம் எனவும் பெயர் பெறும். மிக தெளிவாகவும் சிறிது மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாகவும் காரமுடையதாகவும் எலுமிச்சம் பழம் மணம் கொண்டதாகவும் விளங்கும். வயிற்று பொருமல், வயிற்றுவலி, வாந்தி ஆகியவற்றை குணமாக்கும். இந்த எண்ணெயை சரிபங்கு தேங்காய் எண்ணெயுடன் கலந்து வெளிப்பூச்சிற்கு பயன்படுத்தினால் வாதப்பிடிப்பு, கீழ்வாதம், நரம்பு குறைச்சல் ஆகிய நோய்கள் நீங்கும். நேயர்களே, சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.